ஆதவ அர்ஜுன் மீது நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். 6 மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தோம். பொதுவாக இடைநீக்கம் செய்யப்படுகிற காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து தலைமையை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்தித்து விளக்கமளிப்பார்கள். பின்னர் கட்சியில் தன்னை சேர்த்துக் கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள். ஆனால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகினார். இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ புதுசாக நாங்கள் பேசலை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலத்திலே கூட அவரோடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அவர் தேசத்திற்கு விரோதமான எந்த செயலிலும் ஈடுபட்டதில்லை. தீவிரவாத நடவடிக்கைகளில், பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. அரசியலை அரசியலாக பேசினார். விளிம்புநிலை மக்களுக்கான குரலை ஓங்கி உயர்த்தி பேசினார். அந்த வகையில் அவருடைய நினைவு நாள்களில் நாங்கள் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய வீரவணக்க நிகழ்வுகளில், காவல்துறை அனுமதிக்கிற நிகழ்வுகளில் பங்கேற்று பேசி வருகிறோம். அவ்வளவுதான். அது போன பிறகுதானே தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். எப்போதுமே வழக்கமாக தமிழ்நாட்டை வஞ்சிப்பார்கள். பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை செய்வது அவர்களின் வழக்கமான நடவடிக்கை. பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகுதான் அதில் உள்ள விவரங்கள் நமக்கு தெரியும். அதன் பின்னர் எதிர்வினை ஆற்றுவோம். அது பயிற்சி கொடுத்தது என்று பொருள் இல்லை. பயிற்சி என்பது வேறு, நம்முடைய ஆர்வத்திற்காக அவர்கள் கையாளுவதற்கு தருவது என்பது வேறு. கடற்படை புலி தளபதி சூசை அவர்களை நாங்கள் சந்தித்த போது அங்கையர்கண்ணி என்கிற படகிலே கொஞ்சம் தூரம் நாங்கள் கடலில் பயணம் செய்தோம். அப்போது அந்த வண்டியில் இருந்த ஆயுதங்களை கையாளுவதற்கு நாங்கள் ஆர்வம் காட்டினோம் என்பதை தான் சொன்னேன். வழக்கமாக விடுதலை புலிகள் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை வரவேற்பதும் அவர்களின் ஆர்வத்திற்குரிய மரியாதையை தருவதும் அவர்களின் நடவடிக்கைகளும் செயல் திட்டங்களும் ஒன்றாக இருந்தது. ஒரு முறை நான் 1 வாரம் தங்கியிருந்தேன். இன்னொரு முறை 20-30 நாட்கள் தங்கியிருந்தேன். எல்லா இடங்களுக்கும் அதற்கென்று தனி பொறுப்பாளரை நியமித்து அழைத்து சென்று முக்கியமான தளபதிகளை எல்லாம் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது அவர்களுடைய நம்மீது வைத்திருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அவ்வளவுதான். நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு சான்று. மற்றபடி அதில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு அல்லது அதை ஒரு செய்தியாக்கி அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லை. முதுநிலை மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 1200 சிஜி இடங்கள் பறிமுதல். எது முதுநிலை மாணவர் சேர்க்கையில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக 1200 பிஜி இடங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கைவிட்டு போகிற சூழல் இருக்குது. மறுசீராய்வு மனு அரசு சார்பில் சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நாங்களும் அந்த வழக்கிலே கட்டாயமாக மனு தாக்கல் செய்வோம். உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்து அதில் நீதி கோர முயற்சிப்போம்.